ஒரு ஆட்டுக்குட்டியை தூக்கி தண்ணியில் போட்டால் அது நீந்தி வெளியே வந்துடும். ஒரு நாய்க்குட்டியை தூக்கி தண்ணியில் போட்டால் அதுவும் நீந்தி வெளியே வந்துடும். ஒரு யானை தண்ணியில் தவறி விழுந்துட்டா கூட அதுவுமே நீந்தி வெளியே வந்துடுங்க. இயற்கையாகவே எல்லா விலங்கினங்களுக்குமே நீந்த தெரியும். இயற்கையாகவே நீச்சல் தெரியாது அப்படின்னு நம்பிட்டு இருக்க ஒரு உயிரினம் அது நாம தாங்க. எனக்கு நீச்சல் தெரியாது ப்ரோ. இல்லை தெரியாது. நீச்சல் கற்றுக்கணும் தான் ஆசை சின்ன வயசுலேருந்து, ஆனால் முடியல. நீச்சல் தெரியாதுங்க. நீச்சல் தெரியாதுங்க. எனக்கு நீச்சல் தெரியாது சார். ஏன்னா சென்னையிலே பிறந்து வாழ்ந்தனால நீச்சல் தெரியாது எனக்கு. நீச்சல் தெரியாது எனக்கு. இந்த வீடியோ கிளிப் பாருங்க. பிறந்து 5 மாசமான ஒரு குழந்தைய தண்ணியில தூக்கி போட்டுறாங்க. அது அழகா எந்த உதவியும் இல்லாம அதுவே நீந்தி மேல வருது. மறுபடியும் அந்த குழந்தைய குப்பரை தூக்கி போடுறாங்க. அப்பவுமே அந்த குழந்தை அழகா நீந்தி மேல வந்துருது. அப்போ நமக்கு இயற்கையாவே நீந்த தெரியும். இவங்களையுமே அவங்க 5 மாச குழந்தையா இருக்கும்போது இதே மாதிரி நீச்சல் குளத்துல போட்டிருந்தா அவங்களுமே நீந்தி வந்திருப்பாங்க. இயற்கையாகவே நீந்த தெரிஞ்ச இவங்க நீந்த தெரியாதவங்களா எப்படி ஆனாங்க, ஏன் ஆனாங்க? இந்த வீடியோ மூலிமா குழந்தையை தூக்கி தண்ணியில் போடுங்க நீந்தி வந்துடும், நீச்சல் தெரியாதவங்கள தண்ணியில் தள்ளி விட்டுருங்க நீந்தி வந்துடுவாங்க அப்படின்னுலாம் நாங்கள் வலியுறுத்தலைங்க. பொதுவாகவே இயற்கை சார்ந்து தாங்க எங்கள் பதிவு எல்லாமே இருக்கும். அந்த வகையில் நீச்சல் மூலமாக இயற்கை நமக்கு சொல்லித்தர பாடம் என்னங்கிறத பற்றி தான் இந்த பதிவு. சைக்காலஜியில் ஃபிஷ் பவுல் மென்டாலிட்டின்னு ஒன்று இருக்குது. இதை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமாகவே காமிச்சிருக்காங்க. ஒரு மீனை ஒரு ரவுண்டான ஃபிஷ் பவுலில் வச்சு வளர்ப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு சின்ன பவுலில் இருக்கக்கூடிய அந்த மீனை எடுத்து ஒரு பெரிய தொட்டியில் விடுவாங்க. அந்த மீன் என்ன பண்ணும்னா இவ்வளோ நாள் வரைக்கும் அந்த சின்ன பவுல்லையே இருந்ததுக்கு பழகி போயிருக்கும். அந்த பெரிய தொட்டியில் போட்டதுக்கு அப்புறமே இந்த மீன் தான் ஒரு சின்ன பவுலில் தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நினைப்பிலேயே தான், நம்பிக்கையிலேயே தான் அந்த மீன் இன்னும் இருக்குங்க. அதனால அந்த மீன் பெரிய தொட்டியில் சுற்றி வர்றது மாதிரி சுற்றி வராது. தான் சின்ன பவுலில் எந்த அளவுக்கு சுற்றிட்டு இருந்தோமோ அதே சர்க்கிள்குள்ளார தான், ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளார தான் சுற்றி வரும். இது உண்மையாலுமே செய்து காமிக்கப்பட்ட ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். அடுத்ததாக ஒரு உண்மை சம்பவத்தை சொல்கிறேன். உங்களில் பலருக்கு இந்த சம்பவம் தெரிஞ்சிருக்கலாம். ஃபாரின்லேருந்து ஒரு டூரிஸ்ட்டு நம்ம ஊர் கோயிலுக்கு வராரு. அங்கே ஒரு யானை ஒரு சாதாரண கயிறில் கட்டப்பட்டு இருக்கிறத பார்க்குறாரு. அப்போ அந்த வெளிநாட்டுக்காரர் அந்த யானை பாகன்கிட்ட, இந்த கயிறை வச்சு எப்படி இந்த யானையை கட்டி போட்டிருக்கீங்க, இந்த கயிறு ரொம்ப பலகீனமாக இருக்குது, இந்த யானை நினச்சா ஈஸியாக அறுத்துட்டு போயிருமே அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த யானை பாகன், இந்த யானை சின்னதாக இருக்கும்போது இந்த கயிற்றுல தான் கட்டி வச்சுருந்தோம், அப்போ அந்த யானை அறுத்துட்டு போக ட்ரை பண்ணிச்சு, அப்போ அதனால் அது முடியல, இன்னைக்கு வளர்ந்த பின்னாடியும் இந்த கயிற்றை தன்னால் அறுத்துட்டு போக முடியாதுன்னு அந்த யானை நம்பிட்டு இருக்கு, அதனால அறுக்க முடியலன்னு சொல்லியிருக்காரு. அந்த மீன் நம்பின மாதிரியும் இந்த யானை இங்கே நம்பின மாதிரியுமான ஒரு மைண்ட் செட்டு தான் அந்த நீச்சல் தெரியலன்னு சொன்னவங்களுக்கும் இருந்திருக்கு. ஒருவேளை அந்த யானை இன்னைக்குமே அந்த கயிறை என்னால் அறுக்க முடியும் அப்படின்னு நம்பி இருந்தால் மட்டும் போதும், இந்த கயிற்றிலிருந்து தன்னை விடுவிச்சிருக்க முடியும். அந்த மீன் தன்னுடைய வட்டம் குறுகியது இல்லை பெருசு அப்படின்னு நம்பி மட்டும் இருந்தாலே போதும், அது பெரிய வட்டத்துக்குள்ள நீந்தி இருக்கும். ஒரு விஷயத்தை நாம உறுதியா நம்பினால் மட்டுமே போதும், அது பாதி அக்கம்ப்ளிஷ் ஆயிருதுங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த எக்ஸாம்பிளுங்க. இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு புக்கை பற்றி சொல்லியே ஆகணும், த பயாலஜி ஆஃப் பிலீஃப். இந்த புக்கில் நிறைய ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸே இந்த ஆத்தர் சொல்லியிருக்காரு. எப்படின்னா, ஒரு கேன்சர் பேஷண்ட்டு ஒரு நார்மலான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாரு. அந்த கேன்சர் பேஷண்ட்டுக்கிட்ட இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு இருக்க ட்ரீட்மெண்ட் ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ப வைக்கிறாங்க. இந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு குணமாயிரும்னு அந்த கேன்சர் பேஷண்ட்டை ரொம்பவே நம்பிக்கை ஊட்டி அந்த நம்பிக்கையினாலேயே அந்த கேன்சர் பேஷண்ட்டை குணமாக வச்சுருக்காங்க. த பயாலஜி ஆஃப் பிலீஃப் இந்த புக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் ஒரு விஷயத்தை சரியாக நம்பினாலே பாதி வெற்றி அடைஞ்சிடுறீங்க. இந்த மீன் எப்படி தன்னுடைய வட்டம் குறுகியதுன்னு நம்புச்சோ, இந்த யானை எப்படி தன்னுடைய பலம் கம்மின்னு நம்புச்சோ, அப்படி தாங்க நாமளும் நீச்சல் தெரியாதுன்னு நம்பிட்டு இருந்திருக்கோம். நீச்சல் மட்டும் அல்ல, நமக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனையிலையுமே நம்பிக்கையை சரியாக வச்சோம்னா நாம் அந்த பிரச்சனைகளை விட்டு நீந்தி வெளியே வந்துடலாம். நீச்சல் தெரிஞ்சவங்க கிட்ட நீங்கள் எப்படி நீச்சல் கற்றுக்கிட்டீங்கன்னு கேட்டோம். அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். அப்போ வந்து சும்மா புடவை கட்டி தண்ணியில் விடுவாங்க. எங்கள் அப்பா எங்கள் அம்மா அப்படியே விடுவாங்க. அப்படியே அடிச்சிக்கின்னு அப்படியே இதுவாக பண்ணுவோம். அப்படியே கற்றுக்கின்னு இப்போ நல்லா நம்ம மணிக்கணக்கில் உள்ள தண்ணியிலே இருக்கும். சின்ன வயசில் கற்றுக்கிட்டேன், தண்ணியில் போய் கற்றுக்கிட்டேன். இப்போ விளையாண்டு அப்படியே கற்றுக்கிட்டேன். நானாக கற்றுக்கிட்டேன். ஸ்விம்மிங் பூலில் போயிட்டு நார்மல் ஸ்டேஜ்லேருந்து அப்படியே கொஞ்சம் நேரமாக கற்றுக்கிட்டேன். குளிக்க போனேன், தண்ணி குடிக்க போனேன். குளிங்களாண்ணாரு, நீ குளிப்பா, எங்கள் அப்பாவுக்கு நீயே தெரியும். சரி நம்ம தாங்கிறோமே காப்பாற்றலான்னு சொல்லிட்டு டக்குன்னு எங்கள் அப்பா தூக்கி எனக்கு கிணத்துல போட்டார். போன்னு கத்துறா, அதெல்லாம் ஒன்றே அதை இறான்னு சொல்லிட்டு அந்த அண்ணாக்காத்தை வந்து கொஞ்சம் தூரம் வந்து அவர் நிற்கிற அளவுக்கு அண்ணாக்காத்தை பிடிச்சாரு. 2 கையிலும் தள்ளினே இருக்கடான்னாரு. தள்ளினே இருந்தேன். அப்போ நான் முதல்ல ஒரு 2 நாளில் நான் கற்றுக்கினேன். அப்புறம் எங்கள் அண்ணனுக்கு நான் கற்றுக் கொடுத்தேன். இவங்கெல்லாம் யாரோ நீச்சல் கற்றுக் கொடுத்து கற்றுக்கிட்டவங்க. இவர் எப்படி நீச்சல் கற்றுக்கிட்டாருன்னு கேட்கலாம். சின்ன வயசில் எல்லோரும் குளிக்க போகும்போது நான் நின்றுருப்பேன்.
எனக்கு நீச்சல் கற்றுற என்ன பண்ணுவாங்க, பெரிய பெரிய அண்ணன்லாம் தள்ளி விட்டுருவாங்க. அப்போ தான் தைரியம் வரும்னு சொல்லிட்டு அப்புறம் கீழே கிணத்துல விழுந்துட்டு அதுக்கப்புறம் நான் நீந்தி அப்புறம் மேலே வந்திருக்கேன். இவரை தண்ணியில் தள்ளினதுமே இவர் நீச்சல் கற்றுக்கலை, இவருக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச நீச்சல் அங்கே வெளிப்பட்டிருக்கு. இப்போ நீச்சல் தெரியாதுன்னு சொன்னாங்கல்ல, அவங்கள கேட்கலாம். திடீர்னு தண்ணியில் தவறி விழுந்துட்டா என்ன பண்ணுவீங்க? ட்ரை பண்ணுவேன் லைக் வெளியே வர்றதுக்கு. ஆனால் அதனால என்ன சக்ஸஸ்ஃபுல்லாக நான் என்னால் வெளியே வர முடியும், என்னை காப்பாற்றிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ்லாம் எனக்கு இல்லை. முடிஞ்ச வரைக்கும் தப்பிக்கிற அளவுக்கு நீச்சல் கை காலாட்டியாவது வந்துடலாம் நம்பிக்கை இருக்குது. முடியாத பட்சத்துக்கு போகணுன்னு வந்து என்ன பண்ண முடியும்? தென்னில் தூக்கி போட்டால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம முயற்சி பண்ணுறது தான், முடியாதது எதுவும் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி நம்மளால் எவ்வளோ காப்பாற்ற முடியுமோ ட்ரை பண்ணுறது. அதுவும் மீறி பண்ணால் ஒன்று அவ்வளோதான். எப்படி வரணும்னா எப்படின்னா வந்துடணும், இல்லைன்னா முடியலன்னா உள்ளே போக வேண்டியது தான். அடித்து பிடிச்சி தான் வரணும். அது சின்ன குழந்தைய வந்து எப்படி தண்ணியில் போட்டால் அது வந்து அடித்து பிடிச்சி வந்து சேருது, அது மாதிரி தான் நாங்கள் சின்ன குழந்தைங்க மாதிரி தான் கற்றுக்கணும். அதுக்கப்புறம் இவங்க சொன்ன வார்த்தைகளை கொஞ்சம் நல்லா கவனிங்களேன். ட்ரை பண்ணுவேன், நம்பிக்கை இருக்குது. முடியாதது எதுவும் கிடையாது. எப்படின்னா வந்துடணும், அடித்து பிடிச்சி தான் வரணும். ட்ரை பண்ணுவேன், நம்பிக்கை இருக்குது. முடியாததுன்னு எதுவுமே இல்லை, எப்படியாவது வந்துடணும், அடித்து பிடிச்சி தான் வரணும். இந்த மாதிரி ஒரு மனநிலையை ஊக்குவிக்க தாங்க இந்த பதிவு. இந்த அம்மா சொன்ன மாதிரி அடித்து பிடிச்சி தாங்க மேலே வரணும், ஆனால் முதல்ல நம்பணும். இந்த வீடியோ மூலமாக நாங்கள் ஓவர் கான்ஃபிடென்ஸை என்கரேஜ் பண்ணல, ஆனால் ஒரு சரியான விஷயத்தில் சரியான நம்பிக்கையை தீர்க்கமாகவும் உறுதியாகவும் நாம் வச்சாலே போதும், நாம் பாதி சக்ஸஸை தொட்டுறோம். இந்த யானை அந்த கயிறை அறுக்க முடியும் அப்படின்னு நம்பாமல் விட்டதுனால தான் கடைசி வரைக்கும் அந்த யானையினால் அந்த கயிறை அறுக்க முடியாமலே போயிருக்கு. அந்த மீன் கடைசி வரைக்கும் தன்னுடைய வட்டம் சின்னதுன்னு நம்பினதுனால பெரிய வட்டத்துக்கு அதனால போக முடியாமலே போயிடுச்சு. 5 மாத குழந்தையா இருக்கும்போதே நீந்திருக்க நம்மளால முடியும். என்னைக்கு விவரம் தெரிஞ்சு நமக்கு நீந்த தெரியாதுன்னு நம்ம நம்ப ஆரம்பிச்சோமோ அப்போதான் நமக்கு நீந்த தெரியாம போயிடுச்சு. நம்மளை திடீர்னு ஒருத்தர் கிணத்துல தள்ளி விடுற மாதிரி தான் வாழ்க்கை நம்மளை பல நேரங்கள்ல பல பிரச்சனைகள்ல தள்ளி விட்டுருது. பிரச்சனைகள்ல விழுந்துற நாம அந்த தருணத்துல எதை நம்புறோமோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த பிரச்சனைகள் இருந்து எப்படி நாம மீண்டு வருவோங்கிறது இருக்கு. எப்படி நமக்கு இயற்கையாவே நீந்தி மேல வர தெரியுமோ அதே மாதிரி இயற்கையாவே நம்ம பிரச்சனைகள் இருந்து ஜெயிச்சு மேல வரவும் நமக்கு தெரியும். நாம செய்ய வேண்டியதெல்லாம் சரியான உறுதியான நம்பிக்கையை சரியான விஷயங்கள்ல வைக்கிறது மட்டும்தான். தவறி தண்ணியில விழுந்துறதா இருக்கட்டும், வாழ்க்கையில நமக்கு ஏற்படுற பிரச்சனைகளா இருக்கட்டும், அந்த தருணத்துல நாம எதை நம்புறோமோ எந்த மாதிரி எண்ணங்களை நம்ம மனசுல வச்சிருக்கோமோ அதுதாங்க நாம அதை விட்டு மீண்டு வரதையும் தீர்மானிக்கும். நீச்சல் மூலமாக இயற்கை நமக்கு சொல்லித்தர பாடம் இதுதாங்க. பிரச்சனையான காலங்களில் தான் நாம் இந்த மாதிரி உறுதியான பலமான நம்பிக்கைகளை வைக்கணும். நமக்கு நம்ம லைஃப்பில் வரக்கூடிய அத்தனை பிரச்சனையுமே நமக்கு ஹேண்டில் பண்ண தெரியும், ஆனால் அதை நாம் நம்பணும். எங்களுடைய பதிவு எல்லாமே இயற்கை சார்ந்து தாங்க இருக்கும். இந்த மாதிரி இயற்கை சொல்லித்தர பாடங்களை பற்றி தான் பேசுவோம். இயற்கையை சார்ந்த எங்களுடைய டிராவல் எல்லாத்தையுமே பதிவு செய்வோம். இயற்கையான பொருட்களை தான் வியாபாரமும் செய்கிறோம். உங்களுக்கு எங்களுடைய இயற்கையான பொருட்கள் வேணும்னா காட்டு தேன் இருக்குது, சிகப்பு காளான் இருக்குது, மூங்கில் குருத்துகள் இருக்குது. நீங்கள் எங்களுடைய வெப்சைட்டில் போய் ப்ரௌஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மிக்க நன்றிங்க.